இந்த கொஞ்சம் ஆம்பியன்ஸ் வேற மாதிரி பண்ணிருக்காரு. ஸோ இவர் தான் நம்ம மாரியப்பன், இந்த கடையோட ஓனர் அண்ட் ப்ரொப்ரைட்டர் அண்ட் எவ்ரி திங். ஸோ அவர்கிட்ட நிறைய பேச போகிறோம். ஸோ பேசுவோம். அதுக்கு முன்னாடி ப்ரோ என்ன ஃபர்ஸ்ட் டே சேல்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க போலே? ஆமாம் ப்ரோ, ஆரம்பிச்சாச்சு. தேங்க்யூ. கொஞ்சம் போதும் போதும். பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாப்ல. ஒரு நேரம் இப்படி தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்டூடியோ கூட்டு போய் தலைவரை உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பர்சனல் பிராண்டிங் பண்ணா பேசவே மாட்டேன்னு ஒத்த காலில் நின்று ஓடி வந்தாரு. நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. இப்போ பேசுங்க பேசுங்க. இப்போ வேண்டாம். இல்ல கட்லாம் பண்ணவே மாட்டேன். ப்ளூப்பர் கிடையாது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சரி ஓகே. வாட் இஸ் த மோட்டோ? இந்த கடையோட ஷாப்போட மோட்டோ என்ன? கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபோன் கொடுக்குறோம் ப்ரோ. அதான் என்னுடைய எய்ம். எல்லா கஸ்டமருக்குமே வந்து ஒரு பிராண்டட் ஃபோன் போகணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் இருக்குது. எல்லாருமே வந்து ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியும், ஒரு 80,000 வாங்க முடியும் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க. ஒரு 8,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு ஒரு ஐஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். நம்ம அது மாதிரி யூஸ்டு ஃபோன் தான் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எல்லா கஸ்டமருக்கும் ஐஃபோன் சேர்க்கணும். அது மாதிரி ஆண்ட்ராய்ட்லையும் எல்லா மாடலும் இருக்குது. ஆனால் பெஸ்ட் ஃபோனாக கொடுக்கணும் கஸ்டமருக்கு. நிறைய பேர் வந்து இந்த டேமேஜ் ஃபோன் கூட நிறைய பேர் வச்சிருப்பாங்க. நம்மகிட்ட ஒரு 5,000 கூட குட் கண்டிஷன் ஃபோன் கிடைக்கும். உங்ககிட்ட ஓல்டு கண்டிஷனில் டேமேஜில் இருந்துச்சுன்னா கூட அந்த கூட நீங்கள் பையன்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 2,000 ரூபா 3,000 மேற்கொண்டு பே பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் நல்ல ஃபோன் கூட எடுக்க முடியும் நம்மகிட்ட. ஓகே. ஸோ நான் இப்போ வரும்போது ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். அதாவது நம்ம இருக்கிற ஷாப்ஸில் இதுதான் ப்ரீமியம் மொபைல் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீமியம் மொபைல் ஷாப்க்கு அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ரீசனுக்காக அது ப்ரீமியம் மொபைல் ஷாப்னு சொல்லிட்டு இந்த ஷோரூமை நம்ம பர்டிகுலராக சொல்கிறோம். ஐஃபோன்ஸ் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அதை நம்ம லோ ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம். பட் ஆனால் ப்ரீமியம்ன்ற ஒரு ரீசனுக்கான இது என்னது? மற்ற எல்லா இடத்துலையும் விட நம்ம வந்து இங்கே ஒரு ப்ரைஸ் இப்போ எல்லா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை விட இதை பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றது தான் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லை யாரோ ஒரு ஷாப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. அது கரெக்டு தான். பஸ் குவாலிட்டி ப்ரோ, நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே ஆக்சசரிஸ் பவுச்சில் இருந்து எல்லாமே ஒரிஜினல் தான். எதுவுமே டூப்ளிகேட் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் காப்பியோ டூப்ளிகேட் எதுவுமே கிடையாது. எல்லாமே 100% ஒரிஜினல் ப்ராடக்ட். நீங்கள் நம்மளோட ஐஃபோன் ஹெட் எடுத்தாலும் சரி தான், கேபிள் எடுத்தாலும் சரி தான், சார்ஜர் எடுத்தாலும் சரி தான். ஃபர்ஸ்ட் காப்பி நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் காப்பி சேல் பண்ண போது என்ன நமக்கு அப்படின்னா ஃபோனோட சார்ஜிங் பேக்கப் குவாலிட்டி, மதர் போர்டு குவாலிட்டி ஏதாவது இடத்துல அதோட ட்ராபேக் ஆகிட்டே இருக்கும். அதனால மொபைலுடைய குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். அதை தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். ஆக்சுவலாக நான் சர்வீஸில் வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம சர்வீஸில். ஆகும்போது ஒரு ஃபோனோட எப்படி ப்ராப்ளம் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு 10 வருஷமாக நான் சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு மொபைலில் வந்து ரிப்பேர் பண்ண கொடுக்குறதா தலைவர்கிட்ட தான் வருவேன். ஸோ அது அவராக இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கடையில் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஃபோன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோன் வந்து கஸ்டமர் வாங்கி ஒரு 5 டேஸு ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு அந்த ஃபோன் பிடிக்கல, நான் வேற ஃபோன் மாற்றணும்னு ஆசைப்படுறேன்னா கஸ்டமர்கிட்ட தான் நான் 1 ரூபா பேமெண்ட் கழிக்காம திருப்பி அந்த ஃபோனை வாங்கிட்டு நான் வேற ஃபோன் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். இல்லை கஸ்டமர் எனக்கு ஃபோன் வேண்டாம் எனக்கு பணமாக வேணுமா கொடுத்தா கூட நம்ம மணி பேக் சேலஞ்ச் எந்த கடையிலுமே காசு வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க. கஸ்டமர் காசை 1 ரூபா கூட பிடிக்காம அந்த காசு திருப்பி கொடுத்து. இது எப்போ திருப்பி கொடுத்தா? ஒரு 1 வீக்ல 1 வீக்ல மற்ற எந்த கடை எடுத்தாலும் சரி தான். ஒரு வாரம் ஆனால் 2 நாளும் சரி உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. இதே காம்ப்ளெக்ஸ்ல 1 மணி நேரத்துல காசு கம்மியாக வாங்கணும் இருக்கு. நம்ம வந்து அந்த மாதிரி பண்றதே கிடையாது. கஸ்டமருடைய காசுனா நான் லாஸ் 500 ரூபாய் லாஸ் ஆனாலும் அதை என்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் கஸ்டமருக்கு அந்த 500 ரூபாங்கிறது பெரிய விஷயம். அதனால அந்த கஸ்டமர் லாஸ் ஆக நான் விட மாட்டேன். என்னுடைய கஸ்டமர் லாஸ் ஆக நான் சம்மதிக்க மாட்டேன். சூப்பர் நைஸ் கான்செப்ட். ஸோ அதான் சர்வீஸ் பேஸ்டுன்னு சொல்லும்போது ஒரு சர்வீஸ் ஷாப்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ இங்கே வரைக்கும் உள்ள ஒரு வளர்ச்சி, நான் இது பெரிய வளர்ச்சியை நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கும் வளர்ச்சி தான். நான் இதே 2012 இங்கே வரும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தேன். இன்னைக்கு தூத்துக்குடி மக்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும், நிறைய பேர் என் கஸ்டமராக இருக்கிறாங்க. அந்த வளர்ச்சி தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். இப்போ ஆக்சுவலி இது என்னுடைய 4வது கடை. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து ஒருத்தருக்கு தேவைப்படாத பொருள் இன்னொருத்தருக்கு தேவைப்படுது. இதுதான் கான்செப்ட். ஆக்சுவலாக நம்ம அந்த யூஸ்டு மொபைல் ஹோல்சேல்னு சொன்ன பார்த்தீங்களா, இதில் வந்து எனி கண்டிஷன் ஃபோன் வந்து நான் கஸ்டமர் வந்து பை பண்ணுறேன். அந்த ஃபோனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த ஃபோன் வந்து டிஸ்பிளே பேனல் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனால் அதோடைய மதர் போர்டு வந்து குவாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் இந்த மதர் போர்டு ஏதோ ஒரு இடத்துல அந்த மதர் போர்டு ஒருத்தருக்கு தேவைப்படுது. அதான் என்னுடைய கான்செப்ட். இப்போ உங்ககிட்ட நீங்கள் இதே அந்த ஒர்க் ஆகாத ஃபோனை வந்து நீங்கள் ஒரு காயலாங்கடையிலே எங்கே தான் போடுற மாதிரி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது கடையில் கொடுக்கணும், டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் எடுப்பாங்க. நான் அந்த ஃபோனுக்கான
கரெக்டான வேல்யூவை கொடுத்து அந்த பொருள் யாருக்கு தேவையோ அவங்ககிட்ட போய் நான் சேர்த்துருவேன். ஓகே. அப்போது உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் கிடச்சிட்டு இப்போ புது ஃபோன் வந்து கஸ்டமர் மதர் போர்டு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது டேமேஜ் ஃபோனில் மதர் போர்டு ஃபால்ட்டு அப்படின்னா அவங்க சர்வீஸ் சென்டர் போய் கேட்க போனாங்க அப்படின்னா எப்படி அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா போர்டோட 6000 ரூபா 7000 சம்திங் வரும். நம்ம செகண்ட்ஸாக பை பண்ணும்போது அதுக்கு மினிமம் 2000 2500 தான் கஸ்டமருக்கு வரும். இந்த கஸ்டமருக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும், நம்ம விற்கிற கஸ்டமருக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். அந்த மதர் போர்டுக்கு நம்ம 6 month வாரண்டி கொடுக்கணும். ஓகே. ஸோ இ வேஸ்ட்னு எடுத்து நம்ம இது பண்ணுறதுக்கு பதிலாக இது கஸ்டமர்கிட்ட இருந்தே பழைய கஸ்டமர் இருந்து பை பண்ணி நம்ம கொடுக்கும்போது கஸ்டமருக்கு பெனிஃபிட் ஆயிருது, இன்னொரு கஸ்டமருக்கு யூஸும் ஆகுது. இந்த ஷோரூம்ல நமக்கு சீல்டு கட் பீசஸ் கொடுக்குறீங்களா? நம்ம எல்லாமே இருக்கு ப்ரோ. யூஸ்டு ஃபோன், ஓப்பன் பாக்ஸ், ஆனால் வாங்கலாம் சீல்டு கட்டு புதுசு எல்லாமே ஸ்டாக் கிடைக்கும். மக்கள் கிட்ட இன்னுமே ஒரு சின்ன இது இருந்துட்டே இருக்கு. அதாவது பெட்ரோமாக்ஸ் லைட் தான் வேணுன்ற மாதிரி நான் தாண்டா பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவேன்ற மாதிரி நிறைய பேர் ஒரு மென்டாலிட்டியோட இருக்காங்க. பட் ஓப்பன் பாக்ஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தெரியும். அது ஏன் அப்படின்றதுக்கு ரீசன், ஓப்பன் பாக்ஸ் சீல்டுக்கும் ஓப்பன் பாக்ஸுக்கும் ப்ரைஸ் வேரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 4000 5000 இருக்கும். 4000 5000 நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட், அந்த அமௌண்ட் நம்ம வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆக்சுவலாக அது வந்து கடைக்காரங்க ட்ரஸ்டபுளாக இருக்கணும். ஏதாவது இஷ்யூவாக இருந்தாலும் அந்த கடைக்காரங்க பொறுப்பு ஏற்றுப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க வாங்கணும். ஓகே. ஸோ சீல்டு பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இது வரைக்கும் பெஸ்ட் ப்ரோ. இதுக்கப்புறம் நீங்க வாங்கினா சீல்டு பாக்ஸ்லேயே இந்த மாதிரி சில கொளாறுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சீல்டே வந்து திரும்ப ரீசீல்டு பண்ணிலாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம பண்றது கிடையாது. ஷோரூம் வாரண்டி இருக்கும். மேபி நீங்க ரீசீல்டு பண்ணி வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் ஆக்சுவலாக 1 year வாரண்டி இருக்கும். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. சில பேர் சீல்டு தான் பிரிக்கணும் அப்படிங்கிற போது சில கஸ்டமர் வியாபாரிகள் வந்து அதை ரீசீல் போடுறது நம்ம பண்றது கிடையாது. கஸ்டமர் சொல்லி கொடுத்துட வேண்டியது ஓப்பன் பாக்ஸ் காசு கூட்டி வச்சு வைக்கிறதுக்காக அதுக்காண்டி இருக்கும். நம்ம அப்படிலாம் பண்றது கிடையாது. ஓப்பன் பாக்ஸ் உடைய பிரைஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே. சூப்பர். ஸோ வாழ்த்துக்கள் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கு. அண்ட் அஸ் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இல்லாட்டி அங்கேருந்து நம்ம வந்து நம்ம இந்த ஒரு பேஜை நம்ம மேனேஜ் பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ். ஓகே ரைட், இதில் ஒரு பார்ட்டாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அண்ட் விஷஸ் வெரி வெரி கங்க்ராட்ஸ். இது இன்னும் மேலும் நீங்கள் வளரணும். ஸோ கடவுள் வந்து பிரார்த்திச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ see you all. நம்ம இன்னும் இங்கே சில மாடல்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டே டியூன்ட்.